ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎன்இ சேவை சேனல். இந்த வீடியோவில் நாம் ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி பார்க்கலாம். அதாவது தமிழக அரசு வருகிற பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு மக்களை மகிழ்விக்கும் வகையில் பொங்கல் பரிசு தொகுப்பு அறிவித்திருக்கிறது. இந்த பொங்கல் பரிசு தொகுப்பில் எவ்வளவு ரொக்கப்பணம் வழங்க போகிறாங்க, என்னென்ன பொருட்கள் தரப்போகிறாங்க மற்றும் டோக்கன் டேட் எப்போ என்பதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். மேலும் நிறைய பேர் பிஹெச்ஹெச் மற்றும் என்பிஹெச்ஹெச் கார்டு வச்சுருப்பீங்க. இதில் யாருக்கெல்லாம் பொங்கல் பரிசு கிடைக்கும் என்பதை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த அறிவிப்பில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்துடலாம். குடும்ப அட்டைதாரர்களுக்கு ரூபாய் 3000 பொங்கல் பரிசு. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் பொங்கல் விழாவை சிறப்பாக கொண்டாடும் பொருட்டு பச்சரிசி, சர்க்கரை, கரும்பு, வேட்டி சேலையுடன் ரூபாய் 3000 ரொக்கம் வழங்க உத்தரவு. 2.22 கோடி அரிசி குடும்ப அட்டைதாரர்கள் மற்றும் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்களில் வசிக்கும் குடும்பத்தினர் பயன்பெறுவர். அதாவது இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அரிசி அட்டை வைத்துள்ள ஒவ்வொரு குடும்ப அட்டைதாரர்களுக்கும் ரூபாய் 3000 ரொக்கப்பணம் மற்றும் 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை, 1 முழுநீள கரும்பு மற்றும் வேட்டி சேலை ஆகிய பொருட்கள் சேர்த்து பொங்கல் பரிசு தொகுப்பாக வழங்கப்படும் என்று சொல்லியிருக்காங்க. மேலும் இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அரிசி அட்டை வைத்துள்ள குடும்ப அட்டைதாரர்களுக்கு மட்டும்தான் இந்த பொங்கல் பரிசு தொகை கிடைக்கும். பொதுவாக தமிழகத்தில் அரிசி அட்டை, சக்கரை அட்டை, பண்டகமில்லா அட்டை மற்றும் காவலர் அட்டை போன்ற 4 வகையான ரேஷன் கார்டு கொடுக்குறாங்க. இதில் ஏஏஒய், பிஹெச்ஹெச், என்பிஹெச்ஹெச் ஆகிய 3 ரேஷன் கார்டுமே அரிசி அட்டைக்கு கீழே தான் வரும். அதனால இந்த 3 அட்டைதாரருக்கும் பொங்கல் பரிசு தொகை கிடைக்கும். மேலும் இன்னும் 2-3 நாளுக்குள்ள எல்லா ஏரியாலுமே டோக்கன் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோஸை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.